2025-26 அடுத்து பார்க்கக்கூடிய ராசி உங்களுக்கு கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னம். இந்த கும்ப ராசிக்கு இப்போ 5ஆம் இடத்திற்கு குரு வரார். 5ஆம் இடம்ங்கிறது பஞ்சமஸ்தானம். அதனால் இதுக்கு பஞ்சம குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சம குரு உங்களுக்கு என்ன செய்வார்னா அனைத்து விஷயங்களிலுமே வெற்றி கொடுக்கக்கூடும். அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி கொடுக்க போகிறார். எப்பவுமே குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பலம் அதிகம். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு குரு இப்பொழுது 9, 11, 1ஆம் இடங்களை பார்க்குறார். உங்களுடைய ராசியவே பார்க்குறது ஒரு சிறப்பு. ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் இதுவரை ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது மேற்படிப்புக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் வெளிநாடு சென்று மேற்படிப்பு படிக்கணும். இத்தனை ஒரு 2-3 வருஷம் தடை இருக்குது, நம்ம வெளிநாடு போய் தான் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த வருஷம் தாராளமாக முயற்சி பண்ணலாம். அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு யோகம்ங்கிறது வேலை சார்ந்த விஷயங்கள் இல்லைனாலும் கூட உங்களுக்கு படிப்பு மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வெளிநாடு போவதற்கு சாதகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அடுத்து 9ஆம் பாவம் சம்பந்தப்படுறதுனால உங்களுடைய தந்தை மகன் உறவு, மகளாக இருந்தாலும் தந்தையோட உறவு ரொம்ப சுமூகமாக இருக்கும். அவங்க மூலமாக ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அது மூலமாக நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். அடுத்து இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு முக்கியமான விஷயம், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே கடவுள் அருள் இருக்கும். ஏன்னா 5, 9 உங்களோட 5ஆம் இட குரு 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால அந்த கடவுளோட அருள் இருக்குது. அதனால் அனைத்து விதமான விஷயங்களிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ முயற்சி அனைத்தும் வெற்றி இருக்கும். லாபம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வேலையிலும் சரி தொழிலும் சரி லாபம் நன்றாகவே இருக்கும். குரு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. உங்களுடைய ராசியை பார்க்கும்போது எல்லா விஷயங்களிலுமே சப்போர்ட் இருக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் அடுத்த கட்ட முயற்சி பண்ணலாம். அதுவும் மேற்படிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடல் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. ஏன்னா கும்ப ராசிங்கிறது கொஞ்சம் அந்த ராசியை பாருங்கன்னா உடல் சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். சாப்பாட்டு விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இருந்தால் போதும். இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.